பரவாயில்லப்பா, நீங்கள் என்ன காலேஜுக்கு அனுப்புறீங்களே அதுவே போதும். எனக்கு இந்த சாப்பாடு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் ஐஏஎஸ் ஆகணும், அதுதான் என் கனவு. அதில் மட்டும் கையை வைக்காமல் பார்த்துக்கோங்கப்பா என்றவளின் கண்ணில் ஓர் வைராக்கியம் தெரிந்தது. ஆமாம் ஆமாம், தாராளமாக பேசட்டும். ரித்து, மாப்பிள்ளைய மாடி கூட்டிட்டு போமா. தேவ்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பு. ஏதாவது பேசி சம்மதத்தை கெடுத்து விட்டுற போறான். அடியே கொஞ்சம் அமைதியா இரு, அவன் நம்மளதான் பார்க்கறான். அதை பார்த்த மாரியம்மா, ஐயோ, இந்த பையனுக்கு கல்யாணத்தை பண்றதுக்குள்ள நம்மள கண்ணாலேயே எரிச்சு சாம்பலா ஆக்கிடுவான் போல இருக்கே. எந்திரிச்சு போய் அங்க பேசுடானா, இங்க என்னடா முறைப்பு? கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுறதுதான் எங்க குடும்ப வழக்கம். உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு பொண்ணு எடுத்தா மட்டும் போதாது. ரித்திகாவை நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கோம், வளர்த்துருக்கோம்னு உங்களுக்கு தெரியாது. அவ காலேஜ் படிக்கிறேன்னு என் வீட்டு பாதி சொத்தை அழிச்சுக்கிட்டா. நாளைக்கு நல்லது கெட்டதுன்னு நீங்க வந்தா உங்களையும் நாங்க அனுசரிக்கணும்ல. எங்க அண்ணன் சொத்தை கண்டவங்களும் தின்னா அப்புறம் நாங்க என்னதுக்கு இருக்கோம்? வாய முடுங்கடி. எத்தனை பொண்ணு பார்த்தேன் தெரியுமா? இந்த பாரு மரகதம், என் மோன் பேர்ல இருக்கிறத நான் உனக்கு தரமாட்டேன். ஆனா என் கடைசி காலத்துக்காக என் மொவன் என் பேர்ல 10 ஏக்கர் தோப்பை எழுதி வச்சிருக்கான். அதுல ஒரு 5 ஏக்கரை நான் உன் பேர்ல எழுதி தரேன். இருந்த அவளின் கணவர் மாணிக்கத்தை பிடித்து இழுத்தாள். அட ஏங்க கேட்டியலா? 5 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. 5 ஏக்கர் தென்னந்தோப்புனா சும்மாவா? என்னங்க முழிக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க. அங்கதான் பணம் காசு கொட்டி கிடக்குல்ல, அங்க போய் அவ படிச்சுக்கிட்டு போகட்டும். இப்போ இந்த கல்யாணம் எனக்கு இப்பவே நடக்கணும். இல்லைன்னு வையி, என் தம்பி ரத்தனத்துக்கு அவளை கட்டி வச்சிருவேன். இது சத்தியம், பார்த்துக்குங்க. அப்புறம் அவ படிப்பெல்லாம் அடுப்படியோட முடிஞ்சு போயிடும், பார்த்துக்கங்க என்று அவருக்கு மட்டும் கேட்கும் துணியில் குனிந்து மிரட்ட, பெத்த அப்பன் மாணிக்கம் சொத்துக்காகவும் பயத்துக்காகவும் தன் பெண்ணின் வாழ்க்கையை விலை பேசி தயாராகிவிட்டார். ரித்விகாவின் ஐஏஎஸ் கனவு நிறைவேறுமா, இல்லை அவளின் திருமண வாழ்க்கை அவளுடைய கனவுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா? இதை தெரிந்து கொள்ள இப்போதே மனதின் ஆதிக்கம் கதையை கேளுங்கள். இந்த அழகான கதையை எழுதியவர் ரைட்டர் கலையரசி சம்பத். இந்த கதைக்கு தங்களின் இனிமையான குரலால் உயிர் கொடுத்திருப்பவர்கள் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் கலைவாணி மற்றும் கலையரசி சம்பத். இந்த ஆடியோ நாவலை முழுமையாக கேட்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் இப்பொழுதே எஸ்கே ரைட்டர் கலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடும் ஒவ்வொரு புதிய அத்தியாயமும் உங்களை தேடி வரும்.